நேற்று நம்ம சிஎம் விஜய் வந்து ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தினாரு, பெண்கள் பாதுகாப்பு படை, அதிரடி சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்ட்டு. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொன்னாருன்னா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு ட்ரோன் மூலியமா ஒரு பாதுகாப்பை நாங்கள் வந்து உறுதிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் டிஎம்கே பிரிவிலே ட்ரோன்லாம் வந்துருச்சுப்பா, சும்மா அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ChatGPT ப்ளஸ் கூகுள் எல்லாத்தையும் போட்டு பார்த்தா, டிஎம்கே பீரியட்ல ட்ரோன் இருந்ததும் உண்மைதான். ஆனால் பெண்கள் சேஃப்டிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அதை இப்போதான் விஜய் வந்து சொல்றாரு, பெண்கள் சேஃப்டிக்கு அப்படி கொண்டு வராரு. அதனால இந்தியாவிலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் டிஎம்கே பீரியட்ல ட்ரோன் இருந்தது உண்மைதான், ஆனால் பெண்கள் சேஃப்டிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இப்போ விஜய் அண்ணன் வந்து பெண்கள் சேஃப்டிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு. அதாவது ட்ரெயினில் டிராவல் பண்ணுறது ஒரு விஷயம் தான், ஆனால் அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் பொதுவாக நாங்கள் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆக மொத்தத்தில் ட்ரெயின் தான், ஆனால் ட்ரெயினில் உள்ளே இருக்கிற விஷயம் வந்து வேறு தானே.